வந்த வினையும் வருகின்ற வெள்வினையும் கந்தன் என சொன்ன கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை. ஓம் சரவணபவ. வணக்கம் நண்பர்களே. 12 ராசிகளில் 12வது ராசியா இறுதி ராசியாக வரக்கூடிய இந்த மீன ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் பின்பற்றினாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கிறது நடக்க தொடங்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யணும், இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மீன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க தாங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். மற்ற எல்லாரோடும் உங்களுக்கு ஒரு ரசனுங்கிறது அதிகமாக இருக்கும், கலைகள் மேலே ஆர்வம் உண்டுன்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஈடுபாடு கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க தான். எப்போவுமே மனசு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்க மனசுங்கிறது எப்போதும் சும்மாவே இருக்காதுன்னு சொல்லலாங்க. நிறைய கற்பனை வளம் கொண்டிருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இவங்க எப்போதுமே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் துணிச்சலானவங்கன்னு சொல்லலாங்க. இவங்க பேச தெரியாதவங்கள, பேச துணியாதவங்கள இவங்க பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சுவையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. பேசல துணிச்சலுங்கிறது அப்படி வெளிப்படுன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கை, குழந்தைகளோட நிலை, இவங்களுடைய பொருளாதார நிலை எதுவாக இருந்தாலும் இவங்க துணிந்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஒரு 100க்கு 90% வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புண்டு. ஏன்னா இவங்ககிட்ட பொறுமை நிதானங்கிறது உண்டுன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே அப்படிதான். சில நேரம் பொறுத்த வரைக்குமே தாமரைகளை தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஒட்டாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே முழு வெற்றிங்கிறது திருமண வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாங்க. இவங்க மீனராசி அன்பர்களை பெரும்பாலும் மற்றவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது வாழ்க்கையில் ஒரு வரன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே மனசில் கொஞ்சம் குழப்பங்கிறது இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அந்த குழப்பத்தை எல்லாமே தாண்டி வெற்றி பெறக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். ஆரம்ப கட்டத்தில் பல தடுமாற்றங்கள், பல கஷ்டங்களுக்கு நீங்கள் பட்டாலுமே உங்கள் வாழ்க்கையில் மத்தியம வயசுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். மேலுமே இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தான். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும், ஒரு உயர்வு ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை தோறுமே குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு வர பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர், ஆலங்குடி மாதிரியான கோவில்களுக்கு போய் குரு பகவானை வழிபட பாருங்கள். அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் குருவுடைய பரிபூர்ண அருள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் அடைந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஆலயத்தில் நீங்கள் போய் குரு பகவானை வழிபாட்டு செய்ய ஒரு நல்ல பலனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உங்கள் தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதும் உங்கள் கூடவே வச்சு பராமரிக்கிறது குருவோட பரிபூர்ண அருளை பெறும். குழந்தைகள்கிட்ட யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறாங்களோ, பெரியவங்களை யாரெல்லாம் மதித்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு அருள் தன்னால் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதனால் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்கள். கோவில் சம்மந்தப்பட்ட காரியம் செய்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு கும்பாபிஷேகமே நடக்குது, கோவில் காரியங்களே நடத்துகிறாங்கன்னா உங்களால் முடிஞ்சு சேவை செய்யணும். அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துறவிகளுக்கு, யாசகம் கேட்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் பொறுத்த வரைக்குமே அன்னதானம் வழங்குறது குரு தோஷத்தை போக்கும். உங்கள் கையால் இந்த ஆழம் அரச மரத்தை வெட்டுறதை தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச ஆழம் அரச மரம் நட்டு வளர்க்குறது நல்லதுங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த வேத அறிஞ்சிருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு ஆடை தானம் தரது நல்லது. உங்கள் வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிஞ்சுக்கிறது நல்லது. கோவில் யானைகளுக்கு, பசுக்களுக்கு வாழைப்பழம் இந்த வியாழக்கிழமை நாட்களை வாங்கி தர பாருங்க. குருவோட அனுகிரகம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்பு எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி வழிபாடு செய்ய பாருங்கள். இது நிச்சயம் நல்ல பலனை மீனராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட போகிறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நிறைய விஷயங்களை பாதிப்பு உணர்ந்திருப்பீங்க. எந்த இடத்துல எப்படி செயல்படணுங்கிற ஒரு யோகம் உங்களுக்கு தெரியும். இதனால் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இன்னும் உயரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு பேச்சாகி இந்த மாதம் முழுவதுமே அருமையான பலனை தருவார். நிலம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நல்ல மாற்றம் தான். வீடு, வண்டி வாங்கணும், அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குறது, இந்த மின்சாதன பொருட்கள் வாங்குறது மாதிரியான சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. பொருளாதாரம் மேம்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப காலமாக திட்டமிட்டிருப்பீங்க, பல விஷயம் நல்லபடியாக நடந்திருக்காது, ஒரு சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சிருக்காது. இது நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம்.
குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் இறங்கக்கூடிய எல்லா காரியங்களையுமே வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறாருன்னு கவலைப்பட வேண்டாங்க. இந்த நேரம் கொஞ்சம் கடுமையான உழைப்பு நீங்கள் கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த நேரம் வரவு உண்டு, சின்ன சின்ன செலவு உண்டு. மனசு ரொம்ப முக்கியமாக கட்டுப்படுத்தணும், அதுதான் முக்கியம்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தொடர்ந்து உங்களுக்கு தடையாகவே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கற்பரச்சாம்பிகை கோவிலில் தொடர்ந்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். சஷ்டி விரதம் இருக்கிறது கூட ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரு முறை நீங்கள் சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்துக்கு கும்பப்படையல் உணவு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தோடு நீங்கள் வெளி இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சுற்றுலா மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மனசில் இருக்கக்கூடிய கவலை நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையல சொல்லலாங்க. நண்பர்களால் நன்மை உண்டான்னு பார்த்தீங்கன்னா உண்டு தான். பிரிந்த நண்பர்கள் எல்லாமே ஒன்று சேருவாங்க. நண்பர்களோட இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசுலையுமே ஒரு பக்கம் ஆன்மீக நாட்டம் அதிகமாக தான் இருக்கும். மனசுக்கு பிடிச்ச கோவிலுக்கு எல்லாமே போயிட்டு வருவீங்க. ஒரு நல்ல மாற்றம் மன ரீதியாக இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாங்க. கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் வீணான விரைய செலவு எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். பல வெற்றியும் இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடை இருக்க தான் செய்யும். ஆனால் மனசு விட்டுறாதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் தான். இது எல்லாமே சாதகமாக இருந்தாலுமே கொஞ்சம் உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதே சமயம் ராகு, சுக்கிரன், சனி இந்த 3 முக்கிய கிரகமும் ராசியில் இருக்கிறதால முதல் 15 நாட்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வேலை சும்மா அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் வாக்குவாதம் அதிகரிக்கலாம். அதனால் வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயத்தில், அதாவது 3ஆம் நபருடைய தலையீட்டில் நீங்கள் போய் நீங்களாகவே தலையிட வேண்டாம். மூக்கு நுழைக்கிறது வேண்டாம். இதை தவிர்த்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த பல், கண், எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகிறது இந்த நேரத்தில் நல்லது. குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ சிவ வழிபாடு இந்த நேரம் நீங்கள் செய்ய பாருங்கள். நல்ல பலன் கொடுக்கணும்னு சொல்லலாம். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் தடையாகவே இருக்குது, ஒரு நல்ல நிலைமையில் மனசில் ஏதோ ஒரு விஷயம் போட்டு அரிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே விநாயக பெருமான் வழிபாடும் ஹனுமன் வழிபாடும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பல காரியங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக தான் இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ராகு பார்க்கக்கூடிய நேரம். இந்த நேரம் ஜோதிட விதிகளோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 7 சனியோட ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக தாங்க இருக்கணும். அனுகூலமான பலன் நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கற்பனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது நடந்துருமோ அது நடந்துருமோ ஒரு கவலை உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் விட்டு தெல்ல பாருங்கள். உறவினர் வகையில் கொஞ்சம் பகை உணர்ச்சியோடு தான் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் சமரசமாக போகிறது தான் நல்லது. திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் எடுத்தெடுப்பு எல்லாம் நல்லபடியாக நடக்காது. கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தி தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலுமே நீங்கள் இந்த நேரம் வரனை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்க பாருங்கள். 7 சனி கொஞ்சம் நீடிச்சிருக்கிறதால கொஞ்சம் அலைச்சல் எதுக்கெடுத்தாலும் அலைச்சல் தருங்க. மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறையணும்னா தொடர்ந்து நீங்கள் அதிகப்படியான அலைச்சல் இந்த நேரம் ஏற்படுத்திக்க வேண்டாம். இரவு நேர பயணத்தை தவிர்க்க பாருங்கள். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்குங்க, அவ்வளவுதான். 3ஆம் நபருடைய தலையீட்டில் நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். நீங்களுமே மற்றவங்களுடைய விவகாரத்தில் தலையிட வேண்டாம். வேலையில் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. மற்றவங்க நண்பர்கள் இந்த நேரம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது மட்டும் தவிர்த்துக்கணும். இந்த வாகனம் ஓட்டுறது அதிகமாக இந்த நேரம் ஏற்படுத்த வேண்டாம். நெருங்கின உறவினராக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன தான் நல்ல முறையாக நடந்தாலும் கொஞ்சம் பகை உணர்ச்சியோடு தான் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. சரக்குகள், அதாவது பொருட்களை நீங்கள் அனுப்புகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். உரியவங்க கிட்ட போய் சேருதான்னு பாருங்கள். போதும், இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்பு இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கிறதால எல்லாமே உங்களால் சமாளிக்க முடியும்னு சொல்லலாங்க. ஆனால் தவறான செய்தி இந்த நேரம் உங்களுக்கு காதுக்கு எட்டக்கூடிய நேரம். அதாவது தப்பாக திரிச்சு பேசுகிறாங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் பொது இடத்துல அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க பொது இடத்துல நீங்கள் பேசக்கூடியவங்களா இருந்தால் வார்த்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நீங்கள் பயன்படுத்தணும். உணர்ச்சி வசப்பட்டு வளரி கொட்டிடாதீங்க. கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக தவறாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால கிரக நிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பேச்சுவார்த்தையில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லாமல் இனியில் நல்ல மாற்றம் தான். கால்நடை மூலமாகவும் அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு கொடுத்து தான் உங்களுக்கு அபிவிருத்தி உண்டாகுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா
இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த உடல் உபாதை, இந்த நோய் எல்லாமே கடுமையாக இருந்தது குறையுங்க. மன நிம்மதியால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் மன நிம்மதி சிறப்பாக இருக்குது. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வரன் ஏற்படுறதுல கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு தான் நிவர்த்தி ஆகும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் திருப்தியாக இருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களுமே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வருமானத்தை திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்கள். மற்றவங்க கிட்ட வாக்குவாதம் வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு சரியான தூக்கத்தை எடுத்துக்கோங்க. இதுவே போதும். வேறு எந்த உடல் உபாதையும் இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பில்லை. தேவையில்லாத குழப்பம், கற்பனை, மன ரீதியான பல போராட்டம் இருக்கிறதுனால தான் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பல பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். இது எல்லாமே விட்டு தள்ளுங்க. ஆரோக்கியமாக இருக்க பாருங்கள். எண்ணங்களை நேர்மைப்படுத்துங்க, அதாவது நேர்மறைப்படுத்துங்க. எதிர்மறை சிந்தனை வேணாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த காலத்தில் நடக்கும். நம்ம பிரபஞ்சத்தில் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி, பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய எண்ணங்கள் தான். நீங்கள் வேண்டுறது கிடைக்கும். அதனால் நல்ல எண்ணங்களை செயல்படுத்த பாருங்கள். நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்துங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே.